ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். நம்ம வாழ்க்கைன்ற பயணத்துல நம்ம ஏகப்பட்ட மனிதர்களை சந்திக்கிறோம், ஏகப்பட்ட பேர் கூட பேசிட்டு வரோம். இப்படி நம்ம வாழ்க்கை பயணத்துல போகும்போது யாரோட வார்த்தைகளை நம்ம அலட்சியப்படுத்த கூடாது, யாரோட வார்த்தைகளை நம்ம தீவிரமா எடுத்துக்கொள்ளணும், யாரோட வார்த்தைகளை நம்ம எப்பவுமே மதித்து அதன்படி நடக்கணும் அப்படின்றத பத்தின ஒரு அழகான கதையை தான் நம்ம இன்னைக்கு கேட்க போறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு ஊர்ல ஒரு பெரிய ராஜா இருந்தாரு. ஒரு நாள் அந்த ராஜா வெளிநாட்டுக்கு போக நினைச்சாரு. அதனால தன்னோட 30 வயது மகனை அரசரா நியமிச்சாரு. வயசு கொஞ்சமா இருந்தாலும் அமைச்சர்களோட ஆலோசிச்சு நல்லபடியா ஆட்சி செஞ்சா நிரந்தர அரசனா ஒன்னு நியமிக்கிறேன்னு சொன்னாரு அந்த இளைஞரோட தந்தை. ஆனா திடீர்னு பதவி கிடைச்சதால கொஞ்சம் அகங்காரம் வந்துடுச்சு அந்த புது அரசருக்கு. இந்த வயசான அமைச்சக கிட்ட இருந்து எப்படி விலகி நின்று ஆட்சி செய்யறதுன்னு யோசிச்சாரு. இவங்களை விட எனக்கு தான் அறிவு அதிகம், நான் தான் நிறைய படிச்சிருக்கேன், எனக்கு தான் இப்போ இந்த உலகத்துல இருக்க சூழ்நிலை என்ன, அதுக்கு எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத பத்தி எனக்கு தான் தெரியும், அதனால நம்ம மட்டும்தான் இங்க ஆட்சி செய்யணும்னு முடிவு செய்தான். உடனே 50 வயசுக்கு மேல இருக்கிற எல்லாரையும் இந்த நாட்டுக்கு வீண் என்று நினைக்க தொடங்கினான். பாரம்தான் அவங்களால நாட்டுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்கள எல்லாம் நாடு கடத்துறேன்னு அறிவிச்சாரு. அதன்படி நாட்டுல இருந்த எல்லா வயசானவங்களும் கூடவே வயசான அமைச்சர்களுமே நாட்டை விட்டு வெளியேறி போயிட்டாங்க. ஆனா ஒரே ஒரு விவசாயி மட்டும் தன்னோட தாத்தாவை பிரிய மனம் இல்லாம வீட்டுக்குள்ளேயே ஒரு அறையில அவரை ஒளிச்சு வச்சிருந்தாரு. யாருக்கும் தெரியாம அவரை அறைக்குள்ளேயே இருக்க சொன்னாரு அந்த விவசாயி. அப்பதான் ஒரு நாள் திடீர்னு பெரிய மழை பெஞ்சது. அந்த நாட்டுல இருக்கிற எல்லா இடமும் தண்ணியில மூழ்கி போயிடுச்சு. எங்க பார்த்தாலும் வெள்ளம், நீர், எங்க பார்த்தாலும் சுத்தி தண்ணி. அந்த நாட்டுல இருக்கிற விவசாய நிலத்துல விதைச்சிருந்த விதைகளையும் புதுசா முளைச்சிருந்த செடிகளையும் தண்ணியில அடிச்சிட்டு போயிருச்சு, அனைத்து செடிகளையும். மழை நின்றது. மழை நீர் வடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த நாட்டுல விவசாயம் செய்ய ஒரு வித கூட மிச்சம் இல்லாம போச்சு. நாட்டுல இருந்தது எல்லாம் அதிகம் அனுபவம் இல்லாத இளவ வயசு விவசாயிங்க மட்டும்தான். அதனால அவங்களுக்கு எப்படி திரும்பவும் விவசாயம் செய்யறதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் அந்த நாட்டுல மிகப்பெரிய பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுச்சு. ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாம எல்லாரும் பட்டினி கிடந்தாங்க. இந்த விஷயத்த தன்னோட தாத்தா கிட்ட போய் சொன்னா அந்த இளைஞர் விவசாயி, எங்களுக்கு இப்ப விவசாயம் செய்ய ஒரு பிடி விதைகள் கூட இல்ல தாத்தா, என்ன செய்யறதுன்னே தெரியல அப்படின்னு ரொம்ப மனம் வருந்தி சொன்னான். உடனே அறிவிலையும் அனுபவத்திலையும் பெரியவரான அந்த தாத்தா அவனுக்கு ஒரு யோசனை சொன்னாரு. தாத்தா சொல்படி விதைகளை தேடி போனான். அவனோட தாத்தா சொன்ன மாதிரியே அவனுக்கு நிறைய விதைகள் கிடைச்சது. அந்த விதைகளை வச்சு விவசாயம் செய்ய ஆரம்பிச்சான். இந்த விஷயம் நாடு முழுவதும் பரவியது. இதை கேள்விப்பட்ட அரசன் அவனை கூப்பிட்டு விசாரிச்சாரு. பயந்து போன அந்த இளம் விவசாயி தன்னோட தாத்தாவை பத்தி சொன்னான். உடனே காவலாளிகளை விட்டு அந்த தாத்தாவை உடனே கூட்டிட்டு வாங்க என்று ஆணையிட்டான் அந்த புது அரசன். அரண்மனைக்கு வந்த அந்த வயசான தாத்தா கிட்ட, எப்படி தாத்தா நீங்க மட்டும் விதைகளை கண்டுபிடிச்சு விவசாயம் செய்றீங்கன்னு கேட்டான் அந்த அரசன். அதுக்கு அந்த தாத்தா சொன்னாரு, இந்த உலகத்துல ஒரு பயனுள்ள பொருள் தனக்கு உணவாவோ இல்ல மதிப்பாவோ இருந்தா மட்டும்தான் ஒருத்தன் அதை சேமிச்சு வைப்பான் இல்லையா? அதே மாதிரிதான் விதைகளை உணவா எடுத்துக்கிடுறது நாம மட்டும் இல்ல, பறவைகளும் தான். அதனால பறவைகள் அதிகமா வாழ்ற
பெரிய பழைய மரங்களுக்கு அடியில பறவைகளோட எச்சம் இருக்கும், அதுல கண்டிப்பா விதைகள் இருக்கும்னு சொன்னேன். அதே மாதிரி விதைகளை மதிப்பு மிக்கதா நினைச்சு சேமிச்சு வைக்கிறது எறும்புகள் தான். அதனாலதான் எறும்புகள் கூட்டமா வாழ்ற புத்து எல்லாத்துலயும் தேடி பார்க்க சொன்னேன். நான் சொன்ன மாதிரியே என்னோட பேரன் விதைகளை தேடி கொண்டு வந்து விவசாயம் செய்யறான்னு சொன்னாரு. இந்த உலகத்துல பிறந்திருக்கிற ஒரு ஜீவனுக்கும் கடவுள் ஒரு வேலைய நியமிச்சிருக்காரு, ஒரு கடமைய நியமிச்சிருக்காரு. அந்த ஜீவராசிகள் எல்லாமே அதனோட வேலைகளை சிறப்பா செய்தா மட்டும்தான் இந்த உலகம் அழகாவும் அமைதியாவும் நடக்கும்ன்றதையும் சொல்லி முடித்தாரு தாத்தா. அப்பதான் மூத்தவங்களோட அனுபவ அறிவுக்கு முன்னாடி இளைஞர்கள் எப்பவுமே தோத்து போறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டான் அந்த அரசன். உடனே நாட்டை விட்டு வெளியேறின எல்லா முதியவர்களையும் வயசான அமைச்சர்களையும் செய்தி சொல்லி திரும்ப கூட்டிட்டு வந்தான். திரும்பி நாட்டுக்கு வந்த அனுபவசாலிகளோட பேச்ச கேட்டு நல்லபடியா ஆட்சி செய்ய ஆரம்பிச்சான் அந்த புது அரசன். கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமா அந்த நாட்டுக்கு திரும்பி வந்த பழைய அரசர் தன்னோட மகன் தன்னை விட புத்திசாலியா நாட்டை ஆட்சி செய்யறத பார்த்து அவனையே நிரந்தர அரசனா அறிவித்தாரு. மக்களும் மகிழ்ச்சியோட அவரை கொண்டாடினாங்க. இது மாதிரி மனிதர்கள் கிட்ட மட்டும் இல்லைங்க, எல்லா உயிரினங்கள்லயுமே அவங்களோட முன்னோர்கள், அதாவது முதியவர்கள், பெரியவங்களுக்கு எப்பயுமே மரியாதை கொடுப்பாங்க. அதுவும் பெரியவர்கள்னா ஞானத்துல சிறந்தவங்களா இருக்கிறவங்கள தன்னோட தலைவனா ஏற்று குருவா ஏற்று அவங்களோட வார்த்தைகளை மதித்து வாழ்க்கையை நடத்துவாங்க. இதற்கு சான்றா வாங்க இன்னொரு கதையை கேட்கலாம். ஒரு ஊர்ல ஒரு குளத்தோட அருகில ஒரு பெரிய மரம் இருந்துச்சு. அந்த பெரிய மரத்துல ஒரு பெரிய அன்னப்பறவை குழு வசித்து வந்தது. அந்த பறவை கூட்டத்துல ஒரு வயதான ஞானமுள்ள அறிவுள்ள அனுபவம் உள்ள அன்னப்பறவையும் வசித்து வந்தது. அவர்தான் மிகவும் புத்திசாலி மற்றும் தொலைநோக்கு பார்வை கொண்டவர். சுற்றியுள்ள அனைவரும் அவரை அதனால மதித்தனர், போற்றினர். ஒரு நாள் வயதான அன்னம் மரத்தோட அடிப்பகுதியில ஒரு சிறிய கொடி சுற்றி இருப்பத பார்த்தது. அது மற்ற அன்னங்களை அழைத்து, நாம இந்த கொடிய உடனே அழிக்க வேண்டும், இல்லைன்னா ஒரு நாள் அது நம்மள மரணத்திற்கு அழைத்து செல்லும் என்று சொன்னது. எல்லாரும் மற்றவங்கெல்லாம் சிரித்து கொண்டே, இந்த சின்ன கொடி எப்படி நம்மளை காயப்படுத்த முடியும் என்றார்கள். இன்று அது சிறியதாக தெரிகிறது, ஆனா காலப்போக்குல அது தடிமனாகவும் வலுவாகவும் மாறி மரத்தோட அடிப்பகுதியை சுற்றி கொண்டு வேட்டைக்காரன் இந்த கொடிய படிக்கட்டுகளா பயன்படுத்தி மரத்துல ஏறுற அளவுக்கு தடிமனாக இருக்கும் என்றது வயதான அன்னம் விளக்கத்துடன். அந்த கூட்டத்துல இருந்த ஒரு அண்ணன் அதை நம்ப தொடங்கி, ஆனா அது ரொம்ப சின்னதா இருக்கே ஐயா, இந்த சின்ன கொடி எப்படி ஒரு ஏணியை உருவாக்க முடியும் என்று கேட்டது. அதுல ஒருத்தர், நீங்க ரொம்ப கவலை பண்றீங்க பெரியவரே, இந்த சின்ன கொடி நமக்கு எப்பயுமே தீங்கு செய்யாது என்றது. இன்னொரு அன்னப்பறவை, நீங்க சொல்றது சரின்னு நிரூபிக்க இப்பதான் கதைகளை புனையறீங்க என்றாரு. இப்படி ஆளுக்கு ஒண்ணு சொல்லிட்டு எல்லாரும் அந்த பெரிய ஞானமுள்ள அன்னப்பறவையோட வார்த்தைகளையும் எச்சரிக்கையையும் புறக்கணித்துட்டு கண்டுக்காம அவங்கவுங்க வாழ்க்கைய தொடர்ந்து மேற்கொண்டாங்க, வாழ ஆரம்பித்தாங்க. நாட்கள் சென்றன, வாரங்கள் சென்றன. விரைவில் அந்த அன்னப்பறவை மரத்துக்கு கீழே இருந்த அந்த அன்னப்பறவைகள் வசித்து கொண்டிருந்த அந்த மரத்துக்கு கீழே இருந்த அந்த கொடிய பார்க்க தொடங்கினாங்க. அந்த அன்னப்பறவைகள் பார்த்தா அந்த வயதான அன்னப்பறவை சொன்ன மாதிரி அந்த கொடி மிகவும் தடிமன் ஆயிடுச்சு. அடடா, அந்த வயதான அன்னப்பறவை சொல்றத கேட்டிருக்கணும் என்பதை உணர்ந்தன மற்ற பறவைகள். ஏன்னா இப்போ எதுவுமே செய்ய முடியாது. எதனாலனா அந்த கொடிகள் மிகவும் அடர்த்தியாக விட்டதால அத
அன்னப்பறவைகளால அழிக்க முடியாது. மெல்லிதா இருக்கும் போது அதை அழிச்சிருக்கலாம், ஏன்னா அதனோட தடிமன் ரொம்ப சின்னதா இருக்கும், அதுங்களால அதை அழிக்க முடிஞ்சிருக்கும். ஆனா இப்ப அது எல்லாமே வளர்ந்து விஸ்வரூபம் எடுத்து பயங்கர தடிமன் ஆயிடுச்சு. அதனால அந்த பறவைகளால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்றத அது உணர்ந்தது. ஒரு நாள் எல்லா பறவைகளும் உணவு தேடி சென்றிருந்தது. அந்த வழியா வந்த வேட்டைக்காரன் ஒருத்தன் அந்த மரத்தை கண்டு மேலே ஏறி மரத்தோட அடியில ஒரு வளைய பிரிச்சு வைத்தான். எதுக்காகனா அந்த அன்னப்பறவைகள் மாட்டுவதற்காக. அன்னங்கள் திரும்பி வந்த போது அந்த வலையில சிக்கி கொண்டது. அந்த பொறியிலிருந்து வெளியேற முயன்று இறக்கைகளை அசைக்க ஆரம்பித்தன. ஆனா அவை சிக்கி கொண்டதுதான், ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அதற்கு அப்போதுதான் அதனோட நிலைமை புரிய ஆரம்பிச்சது. அந்த அன்னப்பறவைகளுக்கு அவங்களால வெளியில வர முடியல. எல்லாரும் வெட்கப்பட்டு ஞானமுள்ள அந்த வயதான அன்னத்தின் பேச்ச கேட்காததற்கு குற்ற உணர்ச்சியோட அதுங்க மனம் நொந்து போய் வருத்தமா பேசிக்கொண்டனர். அவங்கள மிகவும் வெட்கப்பட்டு இப்ப எப்படி அவர்கிட்ட நம்ம உதவி கேட்கறது அப்படின்னு தைரியம் இல்லாமல் இருந்தாங்க. அந்த சமயத்துல அந்த அன்னங்கள்ல ஒரு பறவை, நாங்க முட்டாள்கள், உங்க பேச்ச கேட்கவில்லை, ஆனா தயவு செய்து எங்களுக்கு உதவுங்கள் ஐயா, நீங்க மட்டுமே எங்களுக்கு உதவ முடியும், இந்த சிக்கல்ல இருந்து நாங்க வெளியில வர தயவு செய்து ஒரு வழியை சொல்லுங்க, இந்த முறை கண்டிப்பா உங்களோட ஆலோசனையை பின்பற்றி நீங்க சொல்வது போல செய்வோம் என்றது அந்த அன்னப்பறவை. வயதான அன்னம், சரி நான் சொல்றத கவனமா கேளுங்க. காலையில வேட்டைக்காரன் வலைய பார்க்க வரும்போது நீங்க எல்லாரும் இறந்து போன மாதிரி நடிங்க. நீங்க இறந்து போயிட்டீங்கன்னு நினைச்சு அந்த வேட்டைக்காரன் உங்களை ஒருத்தரா எடுத்து வலையில இருந்து எடுத்து அவன் தரையில வைப்பான். அப்ப எல்லா பறவைகளையும் எடுத்து வைத்து அந்த கடைசி பறவையையும் எடுத்து வைக்கும் போது நான் உங்களுக்கு ஒரு சத்தம் கொடுப்பேன், விசில் அடிப்பேன். அப்படி அடிச்ச உடனே நீங்க எல்லாரும் அந்த நொடியே ஒன்னா பறந்து போயிடுங்க, இதுதான் நம்ம திட்டம் அப்படின்னு சொன்னது அந்த ஞானமுள்ள அனுபவமுள்ள வயதான பறவை. எல்லாரும் அதான் அழகா புரிந்து கொண்டாங்க. மறுநாள் ஆனது. காலையில வேடன் வந்த போது வயதான அன்னம் சொன்னபடியே அனைத்து பறவைகளும் செய்தன. அந்த அன்னம் இறந்து விட்டதாக நினைத்து அவன் அந்த அன்னங்களை எல்லாம் ஒன்றை ஒன்றா தரையில எடுத்து வைத்தான். கடைசியான அன்னத்தையும் எடுத்து வைத்தான். வயதான அந்த அனுபவமுள்ள ஞானமுள்ள பறவை விசில் சத்தம் போட்டது. அதை கேட்டவுடன் அனைத்து பறவைகளும் பறந்து சென்று தப்பித்து கொண்டன. அனைத்தும் மகிழ்ச்சியோடையும் மிகுந்த நன்றியுணர்ச்சியோடையும் அந்த ஞானமுள்ள அன்னப்பறவைக்கு தலை வணங்கின. அதற்கப்புறமா அவர் சொன்னபடியே வாழ்க்கையை நடத்தி தன்னோட அறிவையும் அதுங்க வளர்த்து கொள்ள ஆரம்பித்தது. உண்மைதானங்க. நம்மளும் நம்ம சுத்தி இருக்கிறவங்களோட நம்ம பயணிக்கும் போது நல்ல வார்த்தைகளையும் அவங்களோட அனுபவத்தில இருந்து சொல்லக்கூடிய உண்மையான அந்த அறிவுரைகளை கேட்டும் நம்ம வாழ்க்கையில மேலும் நிதானத்தையும் சுய ஒழுக்கத்தையும் கடைபிடித்து வாழ்வில் மேன்மையடைவோம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.